ஹலோ எவ்ரிவன். உங்களுடைய வாழ்க்கைய நினைச்சும், எதிர்காலத்த நினைச்சும் பயந்துட்டு இருக்கீங்களா? உங்களையே நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு தவிச்சுட்டு இருக்கீங்களா? சரியான வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. கிடைக்கிற வாய்ப்ப சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வெறி இருக்கிறவங்க, என்னோட வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணி குடுக்குறேன். ஓகே. ஸோ கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன். கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் வந்து அவ்வளவா சஸ்டெயின் பண்ணதில்ல. அத நம்பி போன மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லாபமும் பார்த்ததில்ல. 2008லேருந்து கிரிப்டோ கரன்சி இருக்கு. 2016லேருந்து நான் கிரிப்டோ கரன்சில இருக்கேன். என்னோட நாலேட்ஜ் வச்சு நான் செக் பண்ணி பார்த்ததுல, திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ஆல். ஓகே. சார் நான் ஏன் இத பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோ நான் சொல்றேன். நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்ட நான் ஏன் சூஸ் பண்ணேன்? நீங்க ஏன் எடுக்கணும் அப்டின்னா, 2008 இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000த்துக்கு கம்மியான டோட்டல் சப்ளை காயின் வந்து கிரியேட் பண்ணதே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் 99,000 யுஎம்டி காயின் மட்டும் தான் டோட்டல் சப்ளை. இதுலயும் 90% என்ன பண்ணியிருக்காங்க, 81,000 காயின் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்எல் லாக்கர் அப்டின்ற ஒரு லாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணிட்டாங்க. இதுதான் உலகத்தோட 3வது பெரிய கிரிப்டோ லாக். ஸோ அங்க 2031 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க லாக் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட்ல வெறும் 18,000த்துக்கு கம்மியான காயின் மட்டும் தான் இருக்கு. டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கிறதால தான் இன்னைக்கு $231 வந்து பார்த்தீங்கன்னா, காயின் ரேட் இருக்கு. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 2வது இந்த கம்பெனிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஓனரும் கிடையாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்ட ரெடி பண்ணும்போதே, இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மா வரணும்ன்றத சரியா வந்து புரிஞ்சு, கிரியேட் பண்ணி, தன்னோட ஓனர்ஷிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிஜ்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம். யாரு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேக் பண்ணிக்கலாம். யாரு வேணா சம்பாதிச்சுக்கலாம். நாளைக்கு பிரிஜ்மோகன் சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயின் வாங்கணும்னா, அவர் பர்சனலி ஸ்டேக் பண்ணா மட்டும் தான் எடுக்க முடியும். அவர் எந்த ஒரு ஹோல்டிங்ஸும் கிடையாது. எந்த ஒரு ஓனரும் கிடையாது. அவரால எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்ற கேப்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். இது எங்க லாக் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட், டோக்கன் பை ட்ரஸ்ட் வாலெட் மாரி உங்களுக்கு வேணும். அதுக்குள்ள நீங்க 12 கீவேர்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ணிட்டு உள்ள போறீங்க. அங்க நீங்க உங்களோட அமௌண்ட்ட வந்து நீங்க லாக் பண்றீங்க. ஸ்டேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது 500 நாளைக்கு வந்து லாக் ஆகுது அப்டின்னா, அங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல பேக் எண்ட் ஃபோல்டர்ல அது 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகியிருக்கும். அது போய் லிக்விடிட்டில இருக்கும். ஓகேங்களா? திரும்ப 500 நாள் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது திரும்ப உங்களுடைய வாலெட்டுக்கே வரும். இத யாராலுமே அக்சஸ் பண்ண முடியாது. இது யாரால அக்சஸ் பண்ண முடியும்? அந்த 12 கீவேர்ட்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் அக்சஸ் பண்ண முடியும். அது யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. அப்போ உலகத்துல உங்களோட கேப்பிட்டல் லாக் ஆகியிருக்கிற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? ஸோ அத உங்களால மட்டும் தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இந்த இடத்துல நமக்கு இருக்கு. ஓகே. இப்போ இது நமக்கு எப்படி வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி குடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் அப்படின்ற மெத்தட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வொர்க் ஆகுது. அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஒரு $500 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க $500க்கு ஈக்வலன்ட்டான யுஎம்டி காயின் நீங்க லாக் பண்றீங்க அப்படின்னா, யுஎம்டி காயின நீங்க மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணி நீங்க லாக் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நீங்க லாக் பண்ணி வச்ச அந்த அமௌண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வராத புது காயின் வந்து பார்த்தீங்கன்னா, நியூவா பர்ன் பண்ணி உங்களுக்கு இன்கம்மா குடுக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 0.4% மந்த்லி 12% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேப்பிட்டல் அமௌண்ட் நீங்க லாக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அமௌண்ட் உங்களுக்கு நியூ காயின் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ன் பண்ணி உங்களுக்கு இன்கம்மா வந்து குடுக்கும். இதுக்கு எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஓனரோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணி குடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காயினுக்கு இங்க $230 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மார்க்கெட்டுக்கு வராத நியூ காயின பர்னிங் பண்ணி குடுக்குது. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்ல கிரிப்டோ கரன்சி பார்த்துக்க போகுது. அந்த பிளாக் செயின் பார்த்துக்க போகுது. இங்க நம்ம லாக் பண்ணிட்டு சும்மா இருந்தாலே போதும். நம்மளோட கேப்பிட்டல் நமக்கு நியூ காயின் வந்து பர்ன் பண்ணி நமக்கான இன்கம்மா மாசம் 12% நமக்கு வந்து குடுக்க போகுது. இதனால கிரியேட்டருக்கு என்ன லாபம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற ஒவ்வொரு வித்ட்ராவலயும் 5% வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்கம்மா போகுது. சிம்பிள். ஸோ 100 வருஷம் ஆனாலும் சரி, 1000 வருஷம் ஆனாலும் சரி, இந்த பிளாக் செயின்ன்றது யாராலயுமே அழிக்க முடியாது. பிளாக் செயின் இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் போய்க்கிட்டே தான் இருக்கும். நமக்கான இன்கம் வந்துட்டு தான் இருக்கும். மார்க்கெட்டுக்கு வராத நியூ காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாள் காயின் எல்லாமே காலி ஆயிடுச்சுனா நமக்கு இன்கம் வராதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியும் கிடையாது. இங்க கேப்பிங் வச்சிருக்காங்க. 3 மடங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க $1000 நீங்க ஸ்டேக் பண்றீங்கன்னா, $3000 வரைக்கும் தான் உங்களால வந்து சம்பாதிக்க முடியும். அந்த ஐடியில. $3000க்கு மேல நீங்க சம்பாதிக்கணும்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க வந்து ஸ்டேக் பண்ணணும். அப்ப நீங்க ஸ்டேக் பண்ற இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் லிக்விடிட்டிக்கு தான் போகும். ஸோ அப்ப லிக்விடிட்டில $90,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் லிக்விடிட்டி நமக்காக அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டில தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டீம் ரிவார்ட் வரும், வித்ட்ராவல் வரும், நியூ காயின்ஸ் பர்னிங் ஆகி வரும். இது எல்லாமே நமக்காக வரும்.
அப்ப 24/7 நீங்க எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். யாரும் நமக்காக வந்து வித்ட்ராவல் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. $90,00,000 நீங்க எப்ப வித்ட்ராவல் போட்டாலும் உங்களுக்காக வரும். என்ன ஆனா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா, இங்க நமக்கு வித்ட்ராவல் ஓகே பண்றதுக்கு இங்க பேக் எண்ட்ல எந்த ஒரு டீமும் கிடையாது. பிளாக் செயின் ஆட்டோமேட்டிக்கா அத அனலைஸ் பண்ணி நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கியூல இருக்கிறத ஒண்ணு ஒண்ணா கிளியர் பண்ணி அது பண்ணிட்டே இருக்கும். ஸோ, அது மாரி நமக்கு அந்த வித்ட்ராவல் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ, அப்போ எந்த ஒரு பயமும் இல்லாம நாம இந்த கம்பெனில டிராவல் பண்றதுக்கான எல்லா விஷயமும் நான் ஷேர் பண்ணிக்குவேன் இதுல. ஸோ, இன்னைக்கு நீங்க உட்காந்துட்டு, நான் அன்னைக்கு பிட்காயின் வாங்கி போட்டிருந்தா பெரிய ஆளா ஆயிருப்பேன். எத்தேரியம் வாங்கி போட்டிருந்தா பெரிய ஆளா ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றதுல ரூ. 1 கூட நமக்கு வந்து எந்த ஒரு யூஸும் வந்து கிடையாது. ஓகே. இன்னைக்கு என்ன கிரிப்டோ கரன்சி இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணி, அதுல நீங்க எப்படி முன்னேறணும்னு சொல்லி பாருங்க. நீங்க 2022 இயர் எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஆனா 2023லருந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாவும் சில நல்ல கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ கொண்டு வர முடியும். அத நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கவும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு சில கம்பெனிஸ் வந்து வந்திருக்காங்க மார்க்கெட்டுக்கு. யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்ட் சம் அதர் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. எனக்கு கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா 2023லருந்து வந்து பார்த்தோன்னா, கிரிப்டோவோட டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடுச்சு. யாராலயுமே வந்து பார்த்தோன்னா, ஈஸியா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்ட்டா இல்ல லாங் டெர்ம் போக முடியுமான்ற அளவுக்கு நீங்க செக் பண்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ் வந்து நெறையா வந்துருச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப யாரையும் ஏமாத்த முடியாது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு சரியான ப்ராஜெக்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இத யூஸ் பண்ணி நீங்க எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க? ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபை ப்ராஜெக்ட்டா வந்திருக்கு. என்எஃப்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. கேமிங் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. கிரிப்டோ வெபினார்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா, யுட்டிலிட்டி சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. யுட்டிலிட்டி சர்வீஸ்னா என்ன? இன்னைக்கு நீங்க ஜிபே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்றீங்களா? அது யுட்டிலிட்டி சர்வீஸ். யுபிஐ மூலியமா கனெக்ட் பண்ணி, நீங்க எங்க வேணா உங்க ஃபோன் மூலியமா வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷன 4000க்கும் மேலான ஆன்லைன் போர்ட்டல் கூட டை அப் பண்ணி, யுஎம்டி அண்ட் யுபிட் காயின் இவங்களோட காயின யூஸ் பண்ணி உங்களால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் பர்ச்சேஸ். இது இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் யுட்டிலிட்டி சர்வீஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. மத்த கம்பெனி எல்லாமே நான் அப்கமிங்ல கொண்டு வருவேன்னு சொன்னத, இந்த கம்பெனி எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இனி கொண்டு வரதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூனிட்டி மெட்டா டோக்கன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பினான்ஸோட பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிளஸ் இவங்களோட ஓன் பிளாக் செயினும் இருக்கு. யுபிட் ஸ்கேன் பிளாக் செயின் என்ற இவங்களோட ஓன் பிளாக் செயின்ல யுபிட் காயின் அப்படின்னு சொல்லி இவங்களோட சொந்த காயினும் வச்சிருக்காங்க. ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுபிட் ஸ்கேன்ன்ற இவங்களோட பிளாக் செயின் இருக்கு. யுபிட் ப்ரோன்ற இவங்களோட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நீங்க போயிட்டு Play Storeல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பினான்ஸ், ஹூஓபியோ இப்ப இருக்காது. ஏன்னா இந்தியன் கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத பேன் பண்ணிட்டாங்க. இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? யுபிட் ப்ரோன்றது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். நீங்க வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா, $100 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்மீடியட்டா வந்து உங்களுக்கு ஒரு ரிவார்டா வந்து கம்பெனி குடுக்குறாங்க. ஓகேங்களா? கங்கார் கிங்டம்ன்ற என்எஃப்டி இருக்கு. யுபிட் ஸ்வாப்ன்ற டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்வாப்பிங் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. A4 கிளப்ன்ற கேமிங் இருக்கு. யூனிட்டி மெட்டா டோக்கன், யுபிட் காயின்ன்ற 2 ஓன் காயின் வச்சிருக்காங்க. யுபிட் காட் அப்படின்ற யுட்டிலிட்டி சர்வீஸ் பிளாட்ஃபார்மும் வச்சிருக்காங்க. யூனிட்டி எஃப்எக்ஸ் அப்படின்ற ஃபாரெக்ஸ் புரோக்கரேஜும் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா, யுபிட் காட் அப்படின்ற இவங்களுடைய யுட்டிலிட்டி சர்வீஸ் பிளாட்ஃபார்மும் கொண்டு வந்திருக்காங்க. 4000க்கு மேலான ஆன்லைன் ஷாப்பிங்ல நீங்க யூனிட்டி மெட்டா காயின வச்சு உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாம கிரிப்டோ ஏடிஎம் கார்டும் இருக்கு. 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைக்குது. ஓகே. நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அந்த ஏடிஎம் கார்டு உங்களுடைய வீட்டுக்கே அட்ரஸ் பண்ணுவாங்க. முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்திருக்கிற கம்பெனி செத்திக் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் ஆடிட்டிங் கம்பெனி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ ஆடிட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனிலயும் ஆடிட்டிங் பண்ணி 77, 78 வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். யூனிட்டி மெட்டாவ பத்தி ஹிந்துஸ்தான் டைம்ஸ், குட் ரிட்டர்ன்ஸ் மாதிரியான பெரிய பெரிய ரெப்யூட்டேஷன் மெயின்டெயின் பண்ற கம்பெனியிலேயே ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த கம்பெனி ஜென்யூனான கம்பெனியா இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து ஆர்டிக்கலே போடுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம நீங்க யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் தேவை. ஸோ ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட், சேஃப்பால், மெட்டாமாஸ்க்ன்ற டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்டால மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத உங்களால வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும். இந்த வாலெட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 12 கீவேர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அந்த 12 கீவேர்ட்ஸ் யார்கிட்ட இருக்கோ, உலகத்துல அவங்களால மட்டும் தான் அத அக்சஸ் பண்ண முடியும். அது உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 டைப் ஆஃப் இன்கம் இருக்கு. ஸ்டேக்கிங் ரிவார்ட், டைரக்ட் ரெஃபரல் இன்கம், லெவல் போனஸ், லீடர்ஷிப் போனஸ்ன்னு 4 டைப் ஆஃப் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம நீங்க யூஸ் பண்ணணும்னா $3 வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க வந்து குடுக்க வேண்டியது இருக்கும். அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் $50 இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டேக் பண்ணிக்க முடியும். அதிகபட்சம் $10,000 தான். $10,000க்கு மேல நீங்க பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. ஏன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி தான் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே ஆள் பெரிய அமௌண்ட் போட்டு இங்க பண்ண முடியாது.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்ட் யூபிட் காயின் 2 காயின் வந்து இருக்கு. யூபிட் காயின்ன்றது அவங்களோட ஓன் பிளாக் செயின் காயின். யூனிட்டி மெட்டா டோக்கன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, பினான்ஸோட பிளாக் செயின்ல கிரியேட் பண்ண காயின். ஓகேங்களா? 2 காயினுமே உங்களோட டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட்ல பிஎன்பி ஸ்மார்ட் செயின் அப்படின்ற உங்களுடைய கான்ட்ராக்ட்ல 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாக்கிங் ஆகும். இது ஏன் லாக் ஆகும்னு நீங்க போயிட்டு கூகுள் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா லாக் ஆகுதோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 200% வந்து பார்த்தீங்கன்னா, அது ஜென்யூனான ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காயின் வந்து இங்க லாக் ஆகுது. ஏன் லாக் ஆகுதுன்னா, உங்களோட கேப்பிட்டல் அங்க லாக் ஆனா தான், உங்களோட கேப்பிட்டல் நியூ காயின் வந்து பார்த்தீங்கன்னா, பர்னிங் பண்ணும். இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங்ல இப்படி தான் வொர்க் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இது லாக் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு 0.4% வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டி மெட்டா டோக்கன்லயும் யூபிட் காயின்ல 0.5%ம் டெய்லி ரிட்டர்ன்ஸா உங்களுக்கு வரும். அப்போ 12% யூனிட்டி மெட்டா டோக்கன்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ், யூபிட் காயின்ல 15% உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேவோ, அத நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய கேப்பிட்டல நீங்க இன்வெஸ்ட் வந்து இங்க பண்ண முடியும். ஓகேங்களா? 501வது நாள் திரும்ப அத அப்படியே அன்லாக் ஆக்கி, உங்களுடைய பிஎன்பி ஸ்மார்ட் செயின்ல இருக்கக்கூடிய அட்ரஸ்ல இருந்து அன்லாக் ஆகி, திரும்ப உங்களுடைய வாலெட்லயே இருக்கும். நீங்க வித்ட்ராவல் பண்ணி அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல எவ்வளோ இருக்கோ, நீங்க அத செல் பண்ணிக்கலாம். அடுத்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம். 50% வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கம்பெனி உங்களுக்காக வந்து குடுக்குறாங்க. இப்போ நீங்க ஒருத்தர ரெஃபரல் பண்றீங்க அப்படின்னா, இன்ஸ்டன்ட்டா 50% உங்களுக்கு கிடைக்குமானா, அப்படி கிடையாது. நீங்க ஒருத்தர ரெஃபரல் பண்ணும்போது, அவர் டெய்லி வாங்குற இன்கம்ல இருந்து 50% உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் $1000 நீங்க ஒருத்தர் ரெஃபரல் பண்றீங்கன்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு 0.4%ன்றது $4 டெய்லி அவருக்கு கிடைக்கும். அதிலிருந்து 50% $2 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி 500 நாளைக்கு வந்து கிடைக்கும். அப்ப 500 நாள் இன்டு $2 கால்குலேட் பண்ணீங்கன்னா, நீங்க அவர சேர்த்து விட்டது $1000 உங்களுக்கு அந்த $1000 500 நாள்ல திரும்ப கிடைச்சாச்சு. ஸோ அப்ப டைரக்ட் ரெஃபரல் இன்கம் பிசினஸ் நீங்க எவ்வளோ குடுக்குறீங்களோ, அந்த பிசினஸ் அப்படியே டைரக்ட் ரெஃபரல் இன்கம்மா 500 நாள்ல உங்களுக்கே வரும். ஒரு ₹5,00,00,000 ₹10,00,00,000 உங்களோட டைரக்ட்ல நீங்க பிசினஸா குடுக்குறீங்கன்னா, 500 நாள்ல அந்த 5,00,00,000 10,00,00,000 திரும்ப உங்களுக்கே வரும். இதுதான் இந்த பிளான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெவல்ல 50% ப்ராப்பரா எல்லாருக்குமே கிடைக்கும். செகண்ட் லெவல்லயும் 50% இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு ரெக்யர்மென்ட் இருக்கு. என்ன நீங்க பண்ணணும்னா, ஜாயின் பண்ணி 30 நாளைக்குள்ள $3000 நீங்க வந்து டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். 5 பேர டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். இத குடுத்திருந்தீங்களா, செகண்ட் லெவல்லயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50% ரெஃபரல் இன்கம் இருக்கு. சேம் லைக் ஃபர்ஸ்ட் லெவல்ல எப்படி வருதோ அதே மாதிரி. அப்ப செகண்ட் லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு ₹30,00,00,000 ₹25,00,00,000 பிசினஸ் நடந்திருக்கு அப்படின்னா, அதே ₹25,00,00,000 ₹30,00,00,000 500 நாள்ல திரும்ப உங்க கைக்கு அப்படியே வரும். சப்போஸ் 30 நாள்ல இந்த ரெக்யர்மென்ட் என்னால மெயின்டெயின் பண்ண முடியல அப்டின்னா, உங்களுக்கு செகண்ட் லெவல்ல 10% கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு 30 நாள்ல அந்த $3000 டைரக்ட் பிசினஸ் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா தான், உங்களுக்கு செகண்ட் லெவல்ல என்ன பிசினஸ் நடக்குதோ, அந்த பிசினஸ் வேல்யூம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, 500 நாள் உங்க கைக்கு திரும்ப கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து 3 லெவல்லருந்து 5த் லெவல் வரைக்கும் 5% வந்து குடுக்குறாங்க. அடுத்து 6த் லெவல்லருந்து 10த் லெவல் வரைக்கும் 3% இது மாரி வந்து 50 லெவலுக்கு வந்து குடுக்குறாங்க. இதுக்கு நீங்க 15 டைரக்ட் ரெஃபரல் குடுத்தால் போதுமானது. நீங்க எந்த பிசினஸ் வால்யூமும் மெயின்டெயின் பண்ண தேவையில்ல. இத்தன பேர வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டுருக்கணும். இவ்வளோ பிசினஸ் வால்யூம் நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கணும். இத்தன லெவல்ல நான் இவ்வளோ பேர சேர்த்துருக்கணும். இத்தன ரேங்கிங் அச்சீவ் பண்ண வச்சிருக்கணும். எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. 15 பேர நீங்க வெறும் $50 பேக்கேஜ்ல நீங்க சேர்த்து விட்டா கூட உங்களுக்கு 50 லெவல் வந்து ஓகே ஆயிடுச்சு. 50 லெவலுக்கான லெவல் கமிஷன் நீங்க வந்து அனுபவிப்பீங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் அந்த 50% நீங்க முடிச்சுட்டீங்க அப்டின்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மென்ட். அடுத்து லீடர்ஷிப் போனஸ். ஃபர்ஸ்ட்டு டைம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில ஒரு ஜென்யூனான கிரிப்டோ கரன்சியில லீடர்ஷிப் போனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரிவார்டா மட்டுமே உங்களால ₹25,00,00,000 சம்பாதிக்க முடியும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. 1 ஸ்டார் ரிவார்ட். இந்த 1 ஸ்டார் ரேங்கிங் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இத நீங்க முடிச்சிருந்தால் மட்டுமே இந்த 1 ஸ்டார் அச்சீவ் பண்ண முடியும். செல்ஃபா நீங்க $500 இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். 5 பேர டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். $1000 வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். 20 பேர் டீம் ஆக்டிவா இருக்கணும். $10,000 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பிசினஸ் வால்யூம் டர்ன் ஓவர் ஆகியிருக்கணும். அதுல 50% வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெக்கான பவர் லெக்ல வந்திருக்கணும். மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெக்ல எல்லா லெக்கும் சேர்ந்து கூட வந்திருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத முடிச்ச உடனே அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $275 ஒன் டைம் ரிவார்டா ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். காயினாவே. ஓகேங்களா? இத நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது இல்லாம குளோபலி நடக்கக்கூடிய டர்ன் ஓவர் பிசினஸ் வந்து 2% எடுத்து உங்களுக்கு 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி குடுக்குறாங்க. ஓகே. இது 1 ஸ்டார்.
2 ஸ்டார் நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, செல்ஃபா நீங்க $1000 வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். 7 பேர் டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். $2000 டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும். $30,000 டோட்டல் பிசினஸ் வால்யூம் டர்ன் ஓவர் ஆகியிருக்கணும். இதுல 50% பவர் லெக்லயும், மீதி 50% எல்லா லெக்லயும் இருக்கலாம். இத பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு $1000 இமிடியேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைக்குது. MacBook. ஓகேங்களா? பிளஸ் குளோபல் டர்ன் ஓவர்ல வந்து 1.5% எடுத்து 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம்மாவும் குடுக்குறாங்க. அடுத்து 3 ஸ்டார். இதுக்கு நீங்க $2000 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செல்ஃப் ஸ்டேக் பண்ணியிருக்கணும். 10 பேர டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். $3000 டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். 150 பேர் ஆக்டிவ் மெம்பர்ஸ் உங்களோட டீம்ல இருக்கணும். $1,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் சேல்ஸ் டோட்டலா எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருந்தாலும் போதுமானது. இத பண்ணீங்கன்னா $3,333 ஒன் டைம் ரிவார்ட் அடுத்த நிமிஷம் உங்களோட வாலெட்ல இருக்கும். நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒரு கார் வாங்குறதுக்கு. பிளஸ் குளோபல் டர்ன் ஓவர்ல வந்து 1% எடுத்து உங்களுக்கு 500 நாளைக்கு பிரிச்சு குடுக்குறாங்க. இதுக்கு மேல நீங்க பெருசா நீங்க எதையும் மெயின்டெயின் பண்ண தேவையில்ல. 3 பேர டிஃபரண்ட் லெக்ல நீங்க மெயின்டெயின் பண்ணாலே போதுமானது. 4 ஸ்டார் ரேங்க் அச்சீவ் பண்றதுக்கு $2000 நீங்க செல்ஃபா இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். 10 பேர டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். $5000 வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். இத குடுத்து 3 டிஃபரண்ட் லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டார்ன்ற 3 பேர உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 4 ஸ்டார். இதுக்கு ஒன் டைம் ரிவார்ட் மட்டுமே $11,111 கிட்டத்தட்ட ₹10,00,000 ஒன் டைம் ரிவார்டா நீங்க வந்து வாங்கியிருப்பீங்க. ஒரு Hyundai Creta கார் வாங்குறதுக்கு. பிளஸ் குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 0.75% எடுத்து 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி உங்களுக்கு ரிவார்டா குடுக்குறாங்க. அடுத்து 5 ஸ்டார். $4000 நீங்க செல்ஃபா இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். 20 பேர வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் வந்து குடுத்துருக்கணும். $7,000 வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். 3 டிஃபரண்ட் லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டார நீங்க உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா, 5 ஸ்டார் நீங்க அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. $40,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்குறதுக்கு இம்மீடியட்டா உங்களோட வாலெட்ல வந்து வரும். நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். பிளஸ் ஒரு மாலத்தீவு ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எலிஜிபிள் ஆவறீங்க. குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து நடக்கக்கூடிய பிசினஸ்லேருந்து 0.5% எடுத்து உங்களுக்கு 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி குடுக்குறாங்க. இது 5 ஸ்டார். அடுத்து 7 ஸ்டார்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செல்ஃபா $5000 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். பிளஸ் 25 பேர டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். டைரக்ட் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $10,000 நீங்க குடுத்துருக்கணும். பிளஸ் 3 டிஃபரண்ட் லெக்ல 5 ஸ்டார நீங்க உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க 7 ஸ்டார் ஆகியிருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு $4,00,000 கைஸ் கிட்டத்தட்ட ₹3,45,00,000 ஒன் டைம் ரிவார்டா உங்களுக்கு கம்பெனி இந்த இடத்துல குடுக்குறாங்க. இல்ல, உங்களுக்கு புர்ஜ் கலிஃபா பக்கத்துல ஒரு ஃபிளாட்டா வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வீடு மாதிரி அங்க வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாம ஒரு மெர்சிடஸ் சி கிளாஸ் காரும் கூடவே சேர்ந்து கிடைக்குது. பிளஸ் குளோபல் டர்ன் ஓவர்ல வந்து 0.25% எடுத்து 500 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம்மா குடுக்குறாங்க. இந்த 7 ஸ்டார் ரேங்க் நீங்க அச்சீவ் பண்ண நம்மளுடைய வாகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இன்கம் எடுத்துட்டு இருக்காரு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சராசரியா $8,000 $9,000 சிங்கிள் டே இன்கம்மா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $5,000 வந்து நீங்க இந்த இடத்துல பண்ணணும் இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரேங்க்ல நீங்க $4,000 பண்ணியிருப்பீங்க. இன்னும் $1,000 வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் பிசினஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? 25 டைரக்ட் ரெஃபரல் நீங்க குடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி 20 பேர குடுத்துருப்பீங்க. இன்னும் 5 பேர வந்து நீங்க குடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ 25 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரேங்க். இந்த ரேங்க் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபா $10,000 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கணும். 35 பேர டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். டைரக்ட் பிசினஸ் $25,000 குடுத்துருக்கணும். இதுக்கு மேல உங்களுக்கு 3 லெக் மெயின்டெயின் பண்ண வேண்டிய இடத்துல இப்ப 6 லெக் நீங்க மெயின்டெயின் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, புதுசா இன்னும் 3 பேர நீங்க உருவாக்கியிருந்தா தான் இந்த மாரி ரேங்கிங் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்ப 6 பேர 7 ஸ்டார் ரேங்க் நீங்க அச்சீவ் பண்ண வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. இதுக்கு ரிவார்ட் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $6,00,000 கைஸ். கிட்டத்தட்ட $6,00,000 உங்களுக்கு ஒன் டைம் ரிவார்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிமிஷமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அடுத்து மெகா ஸ்டார் அப்படின்ற ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, $15,000 நீங்க செல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கணும். 40 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெஃபரல் குடுத்துருக்கணும். டைரக்ட் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $40,000 நீங்க குடுத்துருக்கணும். உங்களுடைய 6 லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 பேர சூப்பர் ஸ்டார் ரேங்க் நீங்க முடிக்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க மெகா ஸ்டார் ரேங்க் அச்சீவ் பண்ணிருப்பீங்க. திரும்பவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, $8,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைம் ரிவார்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து குளோபல் ஸ்டார். இதுதான் கம்பெனியோட கடைசி ரேங்க். இந்த ரேங்க் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு $20,000 நீங்க செல்ஃபா வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கணும். 50 பேர டைரக்ட் ரெஃபரல் வந்து குடுத்துருக்கணும். $60,000 வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பிசினஸ் குடுத்துருக்கணும். உங்களுடைய 6 லெக்ல 6 பேர மெகா ஸ்டார் நீங்க முடிக்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க குளோபல் ஸ்டார் வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு கம்பெனி உங்களுக்கு சிங்கிள் டைம் ரிவார்டா $10,00,000 ஒன் டைம் ரிவார்டா உங்களுக்கு குடுக்குறாங்க. அப்பவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் ஸ்டார் ரேங்க் நீங்க முடிக்கும்போது ஒன் டைம் ரிவார்டு மட்டுமே நீங்க ₹25,00,00,000 நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. இங்க ஒரு நாள் ஆவரேஜ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருக்குன்னு சொல்லி என்னாலயே இமேஜின் பண்ண முடியல. ஸோ அப்ப கண்டிப்பா இந்த ரேங்க் நீங்க அச்சீவ் பண்றதுக்கு 5 வருஷம் எடுத்துக்கோங்க. இல்ல 10 வருஷம் எடுத்துக்கோங்க.
பொறுமையா உங்களுடைய ஒர்க்க நீங்க வந்து பண்ணிட்டே வந்தீங்கனாலே போதும். கம்பெனி கண்டிப்பா இருக்கும். இங்க நீங்க ஒர்க் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கனாலே போதுமானது. ஃபுல் டெடிகேஷனா இருங்க. டீமுக்கு கரெக்ட்டான சப்போர்ட் குடுங்க. இத நீங்க பண்ணீங்கனாலே அவங்களோட எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க குளோபல் ஸ்டார்ன்றது 5 வருஷத்திலேயோ, 6 வருஷத்திலேயோ, 10 வருஷத்திலேயோ ஒரு நாள் நீங்க ஆயிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு ஒரு நாளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா $4,00,000 $5,00,000 வந்து ஒரு சிங்கிள் டே இன்கம்மா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ $20 இருந்தா மினிமம் வித்ட்ராவல் உங்களால வந்து பண்ணிக்க முடியும். நம்ம பண்ற ஒவ்வொரு வித்ட்ராவலயும் 5% வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம்மா போகுது. அது மட்டும் தான் அவருக்கு இன்கம். ஓகேங்களா? ஏன்னா அவருக்கு இங்க ஓனரே கிடையாது. எந்த ஒரு ஹோல்டிங்ஸ் கிடையாது. எதையும் அக்சஸ் வந்து பண்ண முடியாது. அவருக்குன்னு வர ஒரே இன்கம் அது மட்டும் தான். அடுத்து டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூனிட்டி மெட்டா காயின் ஆர் யூபிட் காயின்ல மட்டும் தான் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு இன்கமும் அதுதான் வந்து கிடைக்கும். 24/7 வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். $90,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்காக லிக்விடிட்டி அவைலபிளா இருக்கு. கேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 3x $1000 போட்டீங்கன்னா, $3000 வரைக்கும் அந்த ஐடியில நீங்க சம்பாதிச்சுக்கலாம். அதுக்கு மேல திரும்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு வர இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட டீமுக்கு நீங்க ஷேர் பண்ணி, அப்படியே நீங்க வந்து ஐடி பண்ணிக்கலாம். 5% அதுக்கும் வந்து ஃபீஸ் போகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட்டருக்கு இன்கமும் வந்து போகும். இவ்வளவு தான் கைஸ் பிளான். ஜெனியூனான கம்பெனி. கண்டிப்பா லாங் டெர்ம் போகும். நான் ஆல்ரெடி சொல்ட்டேன். குளோபல் ஸ்டார் ரேங்க் அச்சீவ் பண்றதுக்கு இமிடியேட்டாலாம் உங்களால பண்ண முடியாது. அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, 5 வருஷம் நீங்க உழைப்ப போட்டீங்கன்னா, அந்த குளோபல் ஸ்டார் ரேங்க் நீங்க அச்சீவ் பண்ணலாம். 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, உழைப்ப போடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு வெறி இருக்கா? என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். லாங் டெர்ம் நம்ம டிராவல் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாருமே லைஃப்ல ஜெயிக்கணும். நீங்க நெட்வொர்க் லீடரா இல்லன்னா கூட பரவால்ல. உங்கள நான் லீடரா உருவாக்குறேன். உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற அந்த வெறி இருந்தால் மட்டும் போதும் எனக்கு. அது மாதிரி ஆளா இருந்தீங்க அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ.